வணக்கம். 440 இருந்த சர்க்கரை அளவு 30 நாளில் 240 குறைய. ஒரு பெண்மணிக்கு 7 வருடங்களாக சர்க்கரை நோய் இருந்தது. உண்மையில் சர்க்கரை நோய் என்பது ஒரு நோய் அல்ல, நமது உடலின் சர்க்கரையின் அளவு அதிகமானால் வரும் பாதிப்பு. சர்க்கரையின் அளவை சரி செய்தால் போதும். அதை எப்படி சரி செய்வது? எவ்வளவோ இன்சுலின், மாத்திரைகள், எத்தனையோ ஆயிரங்கள், லட்சங்கள் மருந்திற்கு என்று செலவு செய்வது சரியாகவே ஆகாது. இதற்கு ஒரு தீர்வே இல்லையா என்று பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்கிறது. அந்த பெண்மணிக்கு சுகர் என்பது, அதாவது சர்க்கரை என்பது 440. ஆனால் அவர் ஒரே மாதத்தில் அதை 240 குறைத்தார். அவருடைய குடும்ப நண்பரின் ஆலோசனைப்படி நிலவேம்பு என்னும் மூலிகையை தினமும் சாப்பிட்டு வந்தார்கள். அந்த பெண்மணி மட்டுமல்லாமல் அவர்கள் வீட்டில் உள்ள அனைவரும் அந்த நிலவேம்பு கஷாயத்தை குடித்ததன் பலனாக இன்று சர்க்கரை வியாதி பரிபூர்ணமாக குணமடைந்து விட்டது. நிலவேம்பு வெறும் உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதை மட்டும் செய்வதில்லை, உடல் வலிமை, குடல் பூச்சிகள், டெங்கு, பன்றிக்காய்ச்சல் போன்ற அனைத்து கொடிய வியாதிகளையும் தீர்க்கும் சர்வரோக நிவாரணி நிலவேம்பு. டெங்கு காய்ச்சல் நம் மாநிலத்தில் பரவிய சமயத்தில் அதற்கு நிலவேம்பு மிகச்சிறந்த மருந்து என்று நம்முடைய அரசாங்கமே அறிவிப்பு வெளியிட்டது நாம் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கலாம். இதை எவ்வாறு பயன்படுத்துவது? இவற்றோடு கொத்தமல்லி, கிச்சனி தோல் எல்லாம் சேர்க்க வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள். அது தேவையில்லை, விருப்பப்பட்டால் சேர்த்து கொள்ளலாம். 2 டம்ளர் நீரில் அதிக அளவிலான 10 முதல் 15 கிராம் நிலவேம்பு போட வேண்டும். 15 கிராம் மேல் போட்டால் ஓவர் டோஸ். அவரவர் வயது, உடல் வாகிற்கு தகுந்தாற் போல டோசேஜ் கொஞ்சம் கூடலாம் குறையலாம். ஆனால் டோசேஜ் குறைந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதிகரித்தால் ஆபத்து. 10 கிராம் என்பது சிறுவர் பெரியவர் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளும் சரியான டோசேஜ். வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் சர்க்கரையின் அளவை சோதனை செய்யுங்கள். அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் டோசேஜை அதிகரித்து கொள்ளலாம். ஆனால் அதிகபட்சம் 15 கிராம் தான் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நிலவேம்பின் ஆரம்ப விலை எவ்வளவு தெரியுமா? வெறும் 55 ரூபாய் மட்டுமே. சில நாட்டு மருந்து கடைகளில் இதைவிட விலை குறைவாகவும் கிடைக்கலாம். பின்குறிப்பு: உடல் ஆரோக்கியத்திற்கு இனிப்பாக இருக்கும் பெரும்பாலானவை நாவிற்கு கசப்பாகவே இருக்கும். நிலவேம்பும் அதற்கு விதிவிலக்கல்ல. நிலவேம்போடு தேனை சிறிது கலந்து குடித்தால் அது இனிப்பாகவும் இருக்கும். நிலவேம்பின் மருத்துவ குணத்தை சற்று கூட்டுவதாகவும் இருக்கும். தேனில் நிறைய டூப்ளிகேட் வருகிறது. காதியில் சுத்தமான மலைத்தேன் கிடைக்கும். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் நிலவேம்பில் தேன் கலந்து குடித்தால் சர்க்கரை வியாதி குணமடையும். நிச்சயம், கண்டிப்பாக குணமடையும். நிலவேம்பின் மருத்துவ குணத்தை முறிக்கும் அளவு சக்தி தேனிற்கு இல்லை. ஒரு 2 அல்லது 3 நாள் முன்னப்பின் ஆகலாம். தினமும் இன்சுலின் போட்டுக்கொள்ளும் அவஸ்தைக்கு மூக்கை பிடித்தவாறே ஒரு 30 முதல் 50 மில்லி நிலவேம்பு நீரை குடிப்பது கஷ்டமாக இருக்காது. முதல் 30 நாள் கஷ்டமாகத்தான் இருக்கும். 31வது நாள் கண்டிப்பாக சர்க்கரை வியாதி அறவே நம் உடலில் இருக்காது. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.